கடைசி காலத்துல உங்களுடைய பசங்க உங்களை நல்லா பாத்துக்காம வீட்டை விட்டு வெளியில விரட்டி விடுறாங்களா? உங்களோட சொத்தெல்லாம் அபகரிச்சு உங்க வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்துறாங்களா? இந்த சட்டம் உங்களுக்கான சட்டம் தான். காது கொடுத்து கேளுங்க. ஹே காய்ஸ், நானும் உங்கள் தனுஷ். இது நம்ம 30 நாட்கள் 30 சட்டங்கள் சேலஞ்சில் இன்னைக்கு டே 18. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்னன்னா, மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007. முதல் விஷயமா உங்களோட ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு அங்க ஒரு A4 சீட்ல அனுப்புனர்னு போட்டு உங்களுடைய டீடைல்ஸ், பெறுநர்னு போட்டு உங்களுடைய கோட்டாட்சியர் டீடைல்ஸ், பொருள்னு போட்டு மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 படி விண்ணப்பம் கோருதல் அப்படி சொல்லி போட்டுட்டு உள்ளடக்கம் வந்துட்டு உங்களோட பசங்க உங்களை என்னென்னலாம் பண்ணுனாங்க, உங்களுக்கு என்னென்ன நியாயம் வேணும் அப்படின்னு அதுல எல்லாமே எழுதி உங்களோட கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சொத்து பத்திரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த மருத்துவ செலவு பட்டியல், இது எல்லாமே பின் பண்ணி கொடுத்துருங்க. ஆர்டிஓ உங்களுடைய பெட்டிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுடைய பசங்களுக்கு வந்து சம்மன் அனுப்புவாரு. 2 தரப்பையுமே நேர்ல வர வச்சு விசாரணை நடத்துவாரு. உங்க பசங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவங்க மேல அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கான பராமரிப்பு தொகையை மாசம் மாசம் அதிகபட்சம் 10,000 வரைக்குமே வாங்கிக்க முடியும். அதனால உங்களோட அனுமதி இல்லாமையோ இல்ல உங்களை வற்புறுத்தியோ உங்ககிட்ட இருந்து அவங்க சொத்தை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த சொத்தை ரத்து பண்ணவும் முழு உரிமை இருக்குங்க. யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா 60 வயசுக்கு மேல உள்ள தாய் தந்தைக்கும் தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான் இது பொருந்துங்க. யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா உங்களுடைய பசங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களோட பசங்க கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லை நீங்க இன்னொருத்தவங்களோட கேர்ல இருக்கீங்க, அவங்க வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்டயுமே இந்த பராமரிப்பு தொகை கேட்டு ஆதிவா ஆபீஸ்ல மனு கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே உங்களுடைய அப்பா அம்மா வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு இந்த வறுமையிலே உங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குன அப்பா அம்மாவுக்கு நீங்க பண்ணக்கூடிய கைமாறு கடைசி காலத்துல அவங்க நல்லபடியா பாத்துக்கிறதாங்க. என்னோட பையன் இருக்கான், என்னுடைய பொண்ணு இருக்கான், கடைசி காலத்துல எனக்கு எது ஒண்ணுன்னா பாக்குறதுக்கு அவங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில இருப்பாங்க. அதை தயவு செஞ்சு உடச்சிடாதீங்க. குழந்தையோட சிரிப்பிலையும் ஏழையோட சிரிப்பிலும் தான் கடவுள் இருக்காருன்னு எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையான கடவுள் உங்களுடைய அப்பா அம்மா தான். ஓகே கைஸ், இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.